नित्यं यदीयपादाब्जमनुगच्छति मे मनः राजगोपालपर्यन्तं वन्दे स्मत्पितरं गुरुं कौण्डिन्यवंशकलशोधलिपूर्णचन्द्रं कृष्णार्यसूरितनयं रघुवीरभक्तं श्रीराजगोपगुरुवर्यकृपात्तबोधं श्रीमत् श्रीवीरराघवगुरुं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। प्रायः प्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यात् अभयमुद्रितः। नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जन स्वयं रक्षादीक्षा समधिकसमिन्धानयशसे। सुराधीशस्वैरक्षणकुपित शापायुतवधूदृषत्ता दुर्जात प्रशमनपदाम्भोजरजसे। சுவாமி தேசிகனுடைய அத்யத்புதமான இந்த அபயப்பிரதான சாரமாவது 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த 10 அதிகாரங்கள்ல முதல் அதிகாரம் பிரபந்த அவதாரம். அபயப்பிரதானம் பண்ணது ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷனுக்கு பண்ண அபயப்பிரதானம், அதை பற்றி சொல்ல போறது. அதனால இந்த கிரந்தத்துல முதல்ல ராமாயண அவதாரத்தையே சொல்ற. ராமாயணம் எப்படி வந்தது அப்படின்னு. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணார். எதுக்கு? ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கு. கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார். எதுக்கு? கம்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு. வராகனா அவதாரம் பண்ணார். ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு. நிருசிம்மனா அவதாரம் பண்ணார். ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றதுக்கு அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா சர்வசக்தனான இந்த பகவானுக்கு இவாளை கொள்றதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே சுதர்சன சக்கரத்தை விட்டாருன்னா அது நேர போய் யார் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ தலையா எடுத்துட்டு மறுபடியும் சமுத்தா கையில வந்து உட்கார்ந்துருமே. இதுக்காக பகவான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? அதுவும் ராமாவதாரத்துல பட்ட கஷ்டங்கள் 1 or 2? நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. நாட்டில் பிறந்தவர் நாரணர்காணன்றி ஆவரோ. 3வது பாதத்திலிருந்து கடைசி பாதத்திலிருந்து முதல் பாதத்தில் அன்வைக்கிறோம். நாட்டில் பிறந்து, எந்த நாடு, எந்த இந்த உலகத்துல கர்ம பலனை அனுபவிப்பதற்காகவே நாம பிறந்து இந்த லோகத்துல பிறந்திருக்கோமோ அப்படிப்பட்ட இந்த அழுக்கான லோகத்துல பகவானும் பிறந்திருக்கான். அவனும் அவதாரம் பண்ணிருக்கான். அவதாரம் பண்ணி அவன் மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடாதோ? இல்ல, படாதனப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டான். ராஜ்யாத்வம்சா வனே வாசா சீதா நஷ்டா துஜோஹதா அப்படின்னு ராமனே ராமாயணத்துல சொல்ற வார்த்தை. ஸ்ரீமத் ராமாயணத்துல அரண்யகாண்டத்துல ஜடாயுடைய மரணத்துக்கு கேட்கிற போது ரொம்ப கஷ்டப்படுற. இப்படி படாதனப்பட்டு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லி காட்டுல போய் வாசம் பண்ணி அதுல சீதை காணாம போய்
அந்த சீதைக்காக உயிர் விட்ட ஜட்டாயு இந்த சோகம் இருக்க என்னது தீயே எரிச்சிரும் என்னுடைய சோகாக்னி அப்படிங்கிற. அப்படி படாதனப்பட்டு நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்துட்டு இந்த லோகத்தெல்லாம் கஷ்டப்படுத்துற இந்த ராட்சசர்களை இவர் தேடி தன்னுடைய திருவடிகள் நோக நடந்து போனார். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்களத்து மலை கொண்டு அலைநீர் அணை கட்டி மதில் நீரிலங்கை வாளரக்கர் தலைவன் தலைபத் தருத்துவந்தான். சாலக்கிராமம் அடைய நெஞ்சேன் சாலக்கிராம வாசுரம். காடு அநேக துஷ்ட மிருகங்கள் சஞ்சரிக்கிற காடு. அந்த காட்டுக்குள்ள பெருமாள் தனியா ஏழ்றார். கூட பிராட்டியும் இளைய பெருமாளும் தான். ஒரு ராஜகுமாரன் வந்தான்னா இந்த ராஜகுமாரனுக்கு அங்கரட்சகர்களா கூட எல்லாம் மனுஷா வரமாட்டாளோ? இங்க யாரும் அப்படி இல்லை. வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. அவன் பின்னாடி போறதுக்கு வாளும் வில்லும் கொண்டு பின்னாடி போறதுக்கு யாரும் இல்லை. இவன் தனியா நடந்து போறான். கையில என்னன்னா சிலையும் கனையும் துணையாக. கையில ஒரு வில்லு ஒரே ஒரு அம்பு, அவ்வளவுதான். சிலையும் கனையும் துணையாக சென்னான். காட்டுல போய் மலை கொண்டு அலை நீர் அணை கட்டி மலையினால சமுத்திரத்துல ஒரு சேத்துவை கட்டி அந்த மதில் சூழ்ந்து இருக்கிற ராட்சசனுடைய தலைவையை அந்த பத்தையும் அறுத்தானே அப்படின்னு சாய்க்கிறேன். இப்படி பெருமாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வானே அப்படின்னா இது செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பெருமாள் இங்க ரோகத்துல அவதாரம் பண்றதெல்லாம் வெறுமை ராட்சசால அழிப்பதற்காக அல்ல. இந்த அவதார ரகசியத்தை பெருமாள் எங்க சொல்றான்னா, எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு எங்க சொல்றான்னா, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் பகவத்கீதையில. யோகத்தை சொல்லிட்டு 2வது அத்தியாயத்திலையும் 3வது அத்தியாயத்திலையும் கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு வரா. 4வது அத்தியாய ஆரம்பத்துல இந்த யோகத்தை நான் தாண்டா விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னா, மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னா அப்படின்னு இந்த பரம்பரையா இந்த ஒரு யோகத்தை ராஜர்ஷிகளுக்கெல்லாம் தெரியும். அந்த யோகம் இன்னைக்கு இந்த காலத்தினால நடுவில் நட்டப்பட்டு போயிடுத்து. அந்த யோகத்தை தான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு 4வது அத்தியாய ஆரம்பத்துல சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது சகாலேனேக மகதா யோகோ நஷ்டः பரந்தப சயேவாயம் மயா தேத்ய யோகः புரோக்தः புராதரா. இந்த புராதனமான யோகத்தை நான் உனக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா? பக்தோசி மே சகா சேதி, நீ எனக்கு பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறியே, அதனால இந்த உத்தமமான ரகசியம் சேதம் உத்தமம், இந்த உத்தமமான ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னார். உடனே அர்ஜுனன் நம்மளை போல மனுஷன் ஒரு டவுட் வந்துருத்த, ஒரு சம்சயம். நீ இன்னைக்குதான் பிறந்திருக்க, இங்க அவள்லாம் என்னைக்கோ முன்னாடி இருந்தவாளாச்சே, இதை எப்படி நீ தான் சொன்னேன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? சும்மா கதை விடுறியா நீ அப்படின்னு கேட்கறான் மாதிரி கேட்கறான். கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதவு புரோக்தவானிக்கு, நீ தான் முதல்ல இதை சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்ப பெருமாள் சொல்ற. அட போடா, உனக்கும் பல ஜென்மங்கள் ஆயிடுச்சு, எனக்கும் பல ஜென்மங்கள் எடுத்துட்டேன். நான் எந்த ஜென்மங்கள்லாம் எடுத்தேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது. பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச அர்ஜுன தான் யகம் வேத சர்வாணி, நான் எல்லாத்தையும் தெரியும் எனக்கு. நத்துவம் வேத்த, உனக்கு இதெல்லாம் தெரியாதுடான்னு. அப்புறம் இந்த எதுக்கோசரம் இந்த தர்மம் வர்றது தெரியுமா, எதுக்கோசரம் நான் இந்த அவதாரம் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்றத, எப்பப்பெல்லாம் இந்த தர்மத்துக்கு கிளானி வரதோ, எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ, தலை விரிச்சு ஆடுறதோ, அப்போ அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் வரேன்.
யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யகம். நான் என்ன நானே சிருஷ்டித்துக் கொள்றேன். அதனால என்னன்னா கர்ம வினை காரணம் இல்லை. ஆனா அது கூட எதுக்கு தெரியுமா? உட்கார்ந்த இடத்துலயும் செய்யலாம். ஆனா இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் இருக்காளே சாதுக்கள், என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாகானிகி தன் மகச்சித்திரம் அப்படின்னு நினைக்கிறாளே, ஒரு க்ஷணம் கூட பகவான் நினைக்கலைன்னா அதுவே பெரிய தங்களுக்கு கஷ்டம்னும் அதனால பெரிய துன்பங்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறாளே, அப்படிப்பட்ட சாதுக்கள், அந்த சாதுக்களுக்கு கூட இருந்து கலந்து பரிமாறி அவா கூட இருக்கிறதுக்கோசம் நான் வரேன். பரித்ராணாய சாதுனாம். அவளுடைய சாது பரித்ராணம்னா என்ன அப்படின்னா அவளுக்கு சேவை சாதிச்சுட்டு அவ கூட இருக்கிறது தான். அதுதான் எனக்கு முக்கியம். விநாசாயச்ச துஷ்கிருதா. துஷ்கிருத்து கெட்ட கர்மாக்களை பண்றவா ராட்சசாலையில் அவளுக்கு விநாசம் என்றது இது ஆணுஷங்கிகம். இது ரெண்டாவது தான் எனக்கு. அதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அதுக்கோசம் தான் நான் வரேன் அப்படின்னு அங்க போட்டு சொன்னார் இல்லையோ. அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் சாதுக்களை பரித்ராணம் பண்ணுவதற்கும் தான். துஷ்கிருத் விநாசன்றது ஏதோ ஒரு வியாஜம், அவ்வளவுதான். அந்த மாதிரி பகவான் ஒரு திரேதாயுகத்துல அவதரிச்சிருக்கான் ராமபுரானாய். ஒரு திரேதாயுகத்திலேன்ற சுவாமி தேசியன். ஏன்னா இந்த கிருதயுகம் இந்த சதுர்யுகங்கள் இருக்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலையும் பெருமாள் அவதரிப்பானாம். அதனால ஏதோ ஒரு திரேதாயுகத்துல பெருமாள் இந்த மாதிரி அவதரித்த போது பெருமாள் எப்படி அவதரித்தார்? சக்கரவர்த்தி திருமகனா அவதரித்தார். அப்போ அவதாரம் ஆயிடுத்து, ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து, அயோத்தியில பெருமாள் எழுந்திருக்கார். அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு நாரதர் வர்றார் வால்மீகியை பார்க்கறதுக்கு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதா அம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். நாரதர் வால்மீகியை பார்க்க வரைச்சு நாரதருக்கு வால்மீகி கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு யார் இந்த லோகத்தை 16 கேள்வி கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். சாம்பிரதம் லோகே, இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த லோகத்துல யாரு குணவான், வீரியவான், தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்யவாக்கியோ திருடவ்ரதா. தர்மஜன் யாரு? சத்தியமான வாக்கியங்களை சொல்றேன் அப்படின்றதுல திருடமான விரதத்தை உடையவன் யாரு? அதுவா திருடமான விரதத்தை உடையவன் யாரு? சத்தியவாக்கியன் யாரு? சாரித்திரேன சகோ யுக்தா. நல்ல சரித்திரம் உடையவன் யாரு? சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா இடத்துலையும் கருணை காண்பிப்பவன் யார்? வித்வான் கஹா கஹா சமர்த்தஸ்ச. யார் வித்வானா இருக்கா? வித்வானா ஞானம் இருந்தா மாத்திரம் போராது, பாக்கி எல்லாத்துலயும் சாமர்த்தியமும் இருக்கணும். கசமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்சனா. இதெல்லாம் இருந்தாலும் மாத்திரம் போராது, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும். பிரியதர்சனா. இப்படி ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா. யாரு ஆத்மவான்? தன்னுடைய விஷயத்தை நிறைய தெரிந்தவன் யாரு? குரோதத்தை ஜெயித்தவன் யாரு? நல்ல காந்தி உடையவன் யாரு? அசூயா அப்படின்ற சாதனமே இல்லாதவன் யாரு? எவனை கண்டு இந்த லோகங்கள் தேவர்கள் எல்லாரும் பயப்படுறான்? அப்படி உள்ள மனுஷன் யாரு? ஏததிச்சாமியகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே. இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இது யாருன்னு கேட்கிறான். வால்மீகி கேட்கிறார். நாரதர் சொல்றார், தைர்யுக்த சூயதாம் நரஹான்னு. இந்த குணங்களோட உள்ள இன்னைக்கு பூலோகத்துல இருக்கிற ஒரு நரன், அவனை யாரு அப்படின்னு சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் ராமனுடைய சரித்திரத்தை சங்கேபமா ஒரு 100 ஸ்லோகத்துல, ராமாயணன்றது கேட்க வந்தா பெரிய ராமாயண கதை, 24,000 ஸ்லோகத்துல ராமாயணம் பண்ணிருக்காரு வால்மீகி. ஆனா அதுக்கு முன்னாடி ராமாயணனுடைய கதையை சங்கேபமா
100 ஸ்லோகத்துல நாரதர் வால்மீகிக்கு உபதேசித்தார். நாரதருக்கு வால்மீகி கதையை கேட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணார், மாத்தியானிக காலம் வந்தது. வால்மீகி மகர்ஷி தன் சிஷ்யனான பரத்வாஜரோட நேர தமசா தீர்த்துல தீர்த்தாமாடுறதுக்கு போற. அங்க தீர்த்தாமாட போற இடத்துல 2 கிரௌஞ்ச பட்சிகள் அது மாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. அதுல ஆண் கிரௌஞ்ச பட்சிய ஒரு வேடன் கொண்டு விடுறான். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா படுது. உடனே அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமா யத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். மறுபடியும் 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 ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தீர்த்தாமாடியாச்சு, ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் அந்த கிரௌஞ்ச பக்ஷி ஆண் பக்ஷி அடிபட்டு விழுந்திருக்கு. இந்த பெண் பக்ஷி கூடையே கீன் கத்திட்டு அந்த ஆண் பக்ஷியை சுத்தி சுத்தி வர்றது. இந்த காட்சி அவர் கண்ணிலேருந்து மறையல, அவர் மனசுலேருந்து போல. இந்த சோகம் அப்படியே சோகத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த சமயத்துல சதுர்முக பிரம்மா வந்து அவரை வால்மீகிக்கு முன்னாடி பிரத்யட்சமான. இவர் நினைச்சுட்டு இருக்க, இது என்னது, நான் மாட்டுக்கு ஏதோ சொன்னேன், ஆனா ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ இதை நினைச்சிட்டு இருக்குது. உள்ள நினைச்சிட்டு இருக்கச்ச பிரம்மா வர, பிரம்மா எழுந்துருச்சு. அவருக்கு அர்க்கிய பாந்தியாதிகள் எல்லாம் சமர்ப்பித்து பிரம்மாவை வந்து உட்கார்ந்துருக்கார். இவர் உள்ளுக்குள்ள சோகமாவே இருக்கு. இப்ப பிரம்மா இவர் என்ன மனசுல நினைக்கிறேன்றத புரிஞ்சுட்டு வால்மீகி மகர்ஷி கிட்ட சொல்றார், என்னோட இஷ்டம்தான் இது, நான் இப்படிதான் வரணும்னு நான் நினைச்சபடினாலதான் உனக்கு இது ஸ்லோகமா வந்திருக்கு. மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி வந்ததே, இந்த ஸ்லோகமா வந்ததே, அது என்னுடைய இஷ்டத்தினாலதான் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதி நாதனான பிரம்மா அவனுடைய அனுகிரகத்தினால இந்த ராமாயணம் பிறந்தது. அந்த அனுகிரகத்தினால இந்த வால்மீகிக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைச்சது. நல்ல சாரஸ்வதம் கிடைச்சது. சாரஸ்வதம்னா ஞானம். சொல்லி என்ன பண்றார், ஸ்ரீமத் ராமாயணத்தை நீ பண்ண வேண்டியது அப்படின்னு பிரம்மா வால்மீகியை நியமிக்கிறார். குரு ராமகதாம் புண்ணியாம் அப்படின்னு. ராமகதையை சொல்றதுன்னா அதுக்கு நான் கதை பூரா தெரியணுமே. ஏதோ ஒரு நாரதர் சொன்னார், சுருக்கமா சொன்னார், கேட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னா அந்த வால்மீகியோட மனசுல ஓடுற எண்ணத்தை புரிஞ்சுட்டு பிரம்மாவே இவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். ராமனுக்கும் பிராட்டி லக்ஷ்மணன் இவா காலத்துல இவா காரியங்கள்ல நடந்த என்னென்னதான் ரகசியமா நடந்ததோ, எதெல்லாம் பரஸ்யம் வெக்தமா நடந்ததோ, இது எல்லா ஞானமும் உனக்கு வரும். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத் விருத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாம் ச சர்வசா. இவா மாத்திரம் இல்ல, ராட்சசர்களுக்குள்ள என்ன பேசிண்டா, என்ன நடந்தது, இந்த பிராட்டி என்ன நினைச்சிண்டா, அவளுக்கு என்ன நடந்தது, இதெல்லாமும் வைதேஹ்யாச்சாபி யத் விருத்தம் பிரகாசம் எதிவாரஹா. வெக்தமா நடந்தாலும் சரி, ரகசியத்தில் நடந்தாலும் சரி, எச்சாப்யவிதிதம் சர்வம். இதுவரைக்கும் நீ ராமாயண கதை கேட்ட விரும்ப மேலோட்டமா அந்த கதையில உள்ள என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் விதிதம் தே பவிஷ்யதி, உனக்கு எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீ இந்த வாக்கியத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நீ சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் சத்தியமான விஷயங்கள். நதேவா கண்டிதா காவ்யே காட்சிதத்ர பவிஷ்யதி. உன் வாயிலிருந்து ஒரு பொய்யும் வராது, நீ சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படின்னு பிரம்மா வரத்தை கொடுத்து, அதனால
பிராட்டியும் பெருமாளும் அவற்றுள்ள நடந்த காரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இஸ்ரால் மனுஷால் எல்லாம் பேசின்றது என்ன, ராட்சசாக்களுக்குள்ள நடந்த சர்ச்சைகள் என்ன, அதுல எல்லாத்தையும் அவ ஹசிதம் தாஷிதம் எல்லாம் கதிஹி யா யச்ச சேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி. அதெல்லாம் யதாவத் என்னைக்கோ நடந்த காரியங்கள்லாம் கூட இப்ப நடக்கிற மாதிரி அப்படி நடந்துதான் அப்படியே கண்ணு முன்னாடி பாக்குறார். அதுவும் எப்படி அவருடைய திவ்ய திருஷ்டி, பிரம்மா தந்த திவ்ய திருஷ்டினால வால்மீகி பாக்குறார். அது எப்படி பாக்குறாருன்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு, கையில இருக்கிற நெல்லிக்கனி எப்படி அதுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் கூட தெரியுமோ அந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் கூட எல்லாம் வால்மீகிக்கு தெரிய வருது. இந்த வால்மீகிக்கு தெரிய வந்தத ஸ்ரீமத் ராமாயணமா அப்படியே எழுதி வச்சிருக்க. அந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அது என்னவோ ராமன் வந்தா சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போனா ராமன் போய் அவனை மீட்டு வந்தா அப்படின்னு ராமாயண கதையை கேட்டான்னா, என்னடா ராமாயண கதை அப்படின்னா, சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா ஹனுமான் போய் அவளை மீட்டுன்னு வந்தா அப்படின்னு ஒரு இதான் ராமாயண கதை அப்படின்னு சொன்னான்னா, ஆனா அது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ராவணன் இருக்கான். ராவணன் யாருன்னா நம்முடைய மனசுதான். ராவணனுக்கு 10 தலை இருக்குமேன்னா நம்ம மனசுக்கு கூட சகாயிக்கிறதுக்கு 10 இந்திரியங்கள் இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்கள் இருக்க, அதான் 10 தலை. இந்த மனசுதான் ராவணன். இந்த இந்திரியங்கள் என்ன பண்றது, மனசை கண்டபடிக்கு இழுத்துட்டு போறது. இந்திரியாணி பிரமாச்சீனி ஹரந்தி பிரசபம் மனா. நம்முடைய மனசை கட்டுப்படுத்த முடியாம எவ்வளவு கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கூட இந்திரியங்கள் இழுத்துட்டு போயிடுறது. அந்த மனச விவேகம் அப்படின்ற சரங்களினால யோகிகள் அந்த மனசை கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு ஈஸ்வர சம்ஹிதா ஸ்லோகம். தசேந்திரியானனம் கோரம் யஹா மனோரஜனீசரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம் அப்படின்னு இந்த மனசை கட்டுப்படுத்தினாதான் நமக்கு மோட்சத்துக்குள்ள வழியே தெரியும். அதுதான் நமக்கு வழியை காண்பிக்கும். அதனால முமுட்சுவா இருக்கிறவாளுக்கு இந்த பரம ரகசியமான அவதாரம், ரகசியம் என்னன்னா இதுதான். மனசு என்கிற ராட்சசன், இந்திரியங்கள் 10, அவனுடைய 10 தலை, அவைகளை விவேகம்ன்ற சரத்தினால அடக்கி ஒழுங்கான வழிக்கு கொண்டு போகணும். இதான் இந்த அவதார ரகசியம், ராமாயணத்தின் அவதார ரகசியம். இதை காண்பிப்பதற்காக காண்பித்த 24,000 ஸ்லோகத்துல பின்னாடி ராமனுடைய சரித்திரத்துல பின்னாடி நடக்க போறதெல்லாம் கூட சேர்த்து 24,000 ஸ்லோகத்தை பரம கருணையினால வால்மீகி பகவான் உண்டாக்கினார். அதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற இந்த கிரந்தம். அது ராமாயணத்துல என்ன இருக்குன்னா, என்ன இல்லைன்னு கேள்வி கேட்கணும். சகல விதமான சாஸ்திரார்த்தங்கள், தர்மசாஸ்திரம் இருக்கு, ராஜநீதி சாஸ்திரம் இருக்கு, என்ன தவணா சொல்லலாம், எது இல்லைன்னு சொல்ல முடியும்? சரணாகதி சாஸ்திரம் தான் மெயினா சொல்ல போறோம். வேதாந்த விஷயங்கள் இஷ்டம் போல இருக்கு. நடுவுல நியாயசாஸ்திரங்களும் இருக்கு, சார்வாக மதமான நாஸ்திக மதமும் இருக்கு. இப்படி சகல விதமான சாஸ்திரார்த்தங்களை உள்ளடக்கினதான இந்த சாஸ்திரம் இருக்க, இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது என்ன ஆறுதுன்னா, இந்த
இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயே பிபேதி அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பாரதம் மகாபாரத ஸ்லோகம். இதிகாசங்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் வேதார்த்தங்களை உபபிரமணம் பண்ணணும். உபபிரமணம் பண்றது அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா அரையும் குறைமா படிச்சவா என்ன பண்ணுவான்னா அவ இந்த வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லிடுவா அப்படின்னு வேதமே பயப்படுறதாம். அதனால சகல சாஸ்திரார்த்தத்தையும் சொல்லக்கூடியதான வேதத்துக்கு உபபிரமணமான இந்த கிரந்தம் அரையும் குறைமா படிச்சிருக்கிறவாளுக்கு, முழுக்க படிக்கிறதுக்கு சமயம் இல்லாதவாளுக்கு அவகிட்ட இருக்கிற இரக்கம் இதை எல்லாத்தையும் கொண்டுதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் எழுதினார். எப்படின்னா புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் அப்படின்ற ஸ்ரீமத் ராமாயணத்தை வேதங்களுக்கு துல்லியமானது ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா வேதங்களையும் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா, ஒரு தராசுல வச்சு பார்த்தோம்னா 4 வேதங்களை வச்சிருக்கிற சராசத்தை காட்டிலும் ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் அதை வச்சிருக்கிற தட்டு ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா துல்லியமா இருக்குமா. அப்படிப்பட்டதான வேதார்த்தங்களை சொல்லுவதான இந்த ஸ்ரீமத் ராமாயணம். வேதவேத்தியனான பரமபுருஷன் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ண போது இந்த வேதம் என்ன ஆச்சுன்னா தானே ஸ்ரீமத் ராமாயணமா இருந்தான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேதவேத்தியனான பரமபுருஷன் தசரதனுடைய ஸ்ரீராமனாக தசரத புத்திரனாக அவதாரம் பண்ண போது வேதா பிராச்சேதசாதாசி, வேதமானது பிராச்சேதஸ் அப்படின்னு வால்மீகி பகவானுக்கு பேர். அவரால் அந்த வேதமே சாட்சாத்தா ராமாயணமா இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணி ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை என்ன பண்றது, யார் மூலமா இந்த லோகத்துல பிரச்சாரம் பண்ணலான்னு வால்மீகி பகவான் யோசிக்கிறச்ச ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சீதையினுடைய புத்திரர்கள் 2 பேர் லவகுஷால். அவ 2 பேரும் அப்பதான் வால்மீகி சேவிச்சாலாம். வால்மீகியை சேவித்த உடனே இவருக்கு உடனே தோணித்தான் இவ அப்பா கதையை இவாளே பிரச்சாரம் பண்ணட்டும்னு. அதனால அந்த மேதாவிகளான 2 பேரையும் பார்த்து அவளுக்கே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பகவான் வால்மீகி உபதேசம் பண்ணார். சாது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹேத பிரபு. ஏன்னா ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா எழுதியாச்சுன்னா அந்த கிரந்தத்தை யாருக்கு சொன்னா அது சரியான வழியில போகும், யார ஒழுங்கா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவா அப்படின்னு ஆலோசித்து பார்த்தபோது இந்த லவகுஷர்கள் 2 பேரும் அந்த சமயத்துல வால்மீகி பகவானை சேவிக்க வந்த போது இதுவே பகவானுடைய நியமனம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த லவகுஷாலுக்கு உபதேசம் பண்ணி, இந்த லவகுஷால் தான் என்ன பண்றான்னா அஸ்வமேத யாகம் நடக்கிறச்ச பெருமாள் அஸ்வமேத யாகம் பண்றார். இந்த யாகம் நடக்கிறச்ச தெருமுனையில பாடிட்டு இருக்கா. இதை கேட்டு பெருமாள் ஸ்ரீராமனே ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு தன் தம்பிகள் எல்லாரையும் கூட உட்காந்து வச்சு நான் பாடுங்கோ, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேளுங்கோ அப்படின்னு தானும் கூட இருந்து பெருந்தொல் கதை கேட்ட மிதிலை செல்வி திருவயிறு வாய்த்த மக்கள்
பெருந்தொல் கதைகேட்ட மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அவளுடைய வாயிலிருந்து தன்னுடைய சரித்திரத்தை பெருமாள் கேட்டாராம். அப்படி அவ அன்னைக்கு சொன்ன ராமாயணம் தான், அப்படி பிரசாரத்துல வந்த ராமாயணம் தான் இன்னி வரைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு கேள்வி வரும். அவ இது வரைக்கும் தான் சொல்றான், பட்டாபிஷேகம் வரைக்கும் தான். பின்னாடி இருக்கிற உத்தரகாண்டத்துல அவ சொல்லல. அப்போ ஏன் சொல்லலன்னா, உலக நியதி பின்னாடி வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்க கூடாது. அதனால வால்மீகி பகவான் அதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கல, பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தணும்னு. அதனாலதான் நாம இன்னைக்கு வரைக்கும் கூட நாம சேவிக்கிறத பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த உத்தரகாண்டத்துல பின்னாடி நடந்த சமாச்சாரங்கள்ல சீதா வியோகம்லாம் இருக்கு, பெருமாளே தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ளது இருக்கு. அதெல்லாம் நித்தியபடியில சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பட்டாபிஷேகத்தோடு நிறுத்துறோம் சுபமா. அப்படிப்பட்டதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற கிரந்தம். இந்த கிரந்தத்துல ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாம் இங்க இருக்கு. அப்படின்றபடினாலதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் ஒப்பு உயர்வு அற்றதான ஒரு இதிகாசம். இதுக்கு சமமா வேற ஒண்ணும் இல்லை, இதை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அவதாரம், பிரபந்த அவதாரம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எதற்கு அவதரித்தது அப்படின்ற இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல முதல் அதிகாரத்துல சங்கரிச்சிருக்கார். இதுதான் பிரபந்த அவதாரம் அப்படின்ற அபயப்பிரதான சாரத்தில் முதல் அதிகாரத்துடைய சங்கிரகம். இதுக்கு மேல என்ன பண்ண போறாருன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தை என்னென்ன விஷயம் சொல்றார் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா எடுத்து விசாரிக்க போறார். அதுல முக்கியமா இது சரணாகதி எங்க சொல்றாருன்னு சொல்ல போறார். அந்த சரணாகதியை பத்தி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் யாரு அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன். அந்த மனுஷனை எல்லாருமா சேர்ந்து தெய்வமாக்கிட்டா அப்படின்னு சில நாஸ்திகர்கள் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கா. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ராமன் அப்படின்னு இருக்கிற ராமன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் சாட்சாத் பரபிரம்மன் தான் அப்படின்றத நிலை நிறுத்துவதற்காக வந்த இதர அதிகாரங்கள், இதர காண்டங்கள், அதுல பரதத்துவ நிர்ணயம் எப்படி நடந்திருக்குன்றத 2வது அதிகாரத்தில் சாதிக்கிறேன். அது அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.